எருசலேமில் வீழ்ச்சி, எருசலேமில் ஜனங்கள் எல்லாம் அடிக்கப்படுறாங்க, எருசலேம் ஜனங்க துன்புறுத்தி நாடு கடத்தப்படுறாங்க. அப்போ அவனுடைய வேதனை எப்படி இருந்திருக்கும்? அதுதான் அங்கே எரோமியா தீர்க்கதரிசி அந்த ஜனங்களுக்கு அதை சொல்லும்போது, உண்மையாக இருக்கிறவங்க, ஆண்டவரை நம்புகிறவங்க, ஆண்டவர் மீது பற்றா இருக்கிறவங்க, இன்றைக்கி மாத்திரம் இல்லை, 1000 ஆண்டுக்கு முன்பாகவும் இதுதான் தேவனை நம்பி இருக்கிறவர்களுடைய சமாதானம் நதியை போல் இருக்கும். அவருடைய புகழ்ச்சி கடற்கரை அலையை போல் இருக்குமா. அன்னைக்கு எருசலேமில் வீழ்ச்சி, எருசலேமில் துன்புறுத்துதானே, நாடு கடத்தப்படுறாங்கன்னா மனைவி பிள்ளைங்கோ எல்லாரையும் கொண்டு போகிறாங்க. எருசலேம் காலத்தில் அந்த சாலோமன் காலம் முடிந்த பிறகு எரோமியா காலத்தில். ஆனால் அவர் சொல்கிறாரு 18ஆம் வசனம், அதில் அதே நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நிச்சயமா நான் உன்னை தப்பு பண்ணி, அதெல்லாம் சந்தேகப்படாத, உனக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும், உனக்கு நிச்சயமா திருமணம் ஆகும், நீ நிச்சயமா வீடு கட்டுவே, நீ நிச்சயமா சமாதானமா இருப்பாய். அன்னைக்கு அவங்களை விடுவித்தார் இல்லை ஆண்டவர். எருசலேம் வீழ்ச்சிப்பா, எல்லாரையும் அடிச்சு துன்புறுத்துறோம், எடுத்துன்னு போறாங்க. எரேமியா காலத்துல ஜனங்களிடத்துல அவ்வளோ பயம், திகில், யாராய்களும் சுதந்திரமா இருந்திருக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் தராரு, உன்னை நிச்சயமா நான் விடுவிப்பேன், நீ பட்டயத்தெல்லாம் அவன்லாம் உன்னை ஒன்று கத்திரி வெட்டி போட மாட்டான், உன்னை சாகடிக்க முடியாது. அங்கே சொல்ல, நீ என்னை நம்பினபடியால்